சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாட்டர்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடோட காத்துட்டு இருந்த ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது ஒர்த்தான ஒரு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ரீகேப்பும் அதுவும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ராங் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஷேடோ ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு யாரா இவனுங்களான்றமா சொல்லிட்டு மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன ஸ்பீசிஸ்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து புரியல. ஸோ யார் தான் இவங்கன்றமா சொல்லிட்டு நம்மளோட பெரிய தலைங்க, அதாவது முன்னோடிகள் மாதிரி வேக்யூன் ஹூ, சாய் ஜாங்கின், ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆண்ட்ஸ் முன்னாடி இவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. பட் ஆனால் நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டோ ரியோஜி, ஸோ ஒரே ஷாட் தான், ஒன் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட அட்வான்ஸ் எஸ்ராங் ஹண்டரை முடிச்சு விட்டாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவங்களோட ஆர்கனைசேஷனாலேயும் நம்ப முடியல. ஏன்னா நம்ம ஜின்னுக்கு வந்து ஆல்ரெடி அவன் அமுச்சு வச்சிருப்பான் இல்லையா ஒரு ஷேடோ அவன் கூட. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதையும் ட்ராக் பண்ண முடியலன்ற போது நம்ம ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி டவுட் வந்திருக்கும். பட் அவன் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியோஜை போட்டு தெரியாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஷேடோவும் போயிடுச்சுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவனுங்களுமே வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிருவானுங்க. ஸோ கோட்டோ ரியோஜா முக்கியமான ஒரு ஆளு, ஸோ ஜப்பான்லேயே. ஸோ அவனே வந்து இல்லைன்ற போது மீதி இருக்க ஹண்டர்ஸ் இருப்பாங்களா, அந்த 3 பேரை வந்து விட்ரா பண்ண சொல்லி ஃபோன்லாம் பண்ணி எல்லோரும் பேசுவானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிருப்பாங்க. ரீசன் என்னன்னா நம்ம பீரோட அப்பியரன்ஸும் சரி, அவனோட பிளட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து கதற விட்டுருக்கும். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த மான்ஸ்டரை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியாது, நம்ம எல்லாரையும் கொல்ல போகுது, நம்ம சாவ போகிறோன்றமா சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாய் ஜாங்கியனும் பேக்கியனும் வந்து பார்த்தீங்கன்னா யாரா இவனுங்களான்றமா சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹண்டர் சங் நம்மளோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறான். உள்ளே இறங்கினோடனே நீ எப்பறம் இங்கே வந்துடுறமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஷாக் ஆகிறானுங்க. ஏன்னா இந்த அந்த ஐலாண்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் ஆனால் இப்போ ஃபைனலாக இவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ப்ராட்காஸ்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சேர்மனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்மன் கோகனியை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்த ஹண்டர்ஸோட சேஃப்டி தான் முக்கியம் நம்ம சொல்லிட்டு பார்ப்பார். ஸோ அந்த ஐலாண்டில் என்ன நடந்தாலும் சரி ஹண்டர்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதான் பார்ப்பார். ஸோ அதுக்காக அவர் என்ன நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்யூனிகேஷன் மூலிமா, அதாவது லைக் டெலிஃபோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே நீ எப்பறம் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பேஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹீலிங் போர்ஷன் எடுத்து கொடுக்குறான். ஸோ பேக்கியனும் சாய் ஜாங்கின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீல் பண்ணி விட்றான். பட் சாயன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண முடியாத மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹீலிங் போர்ஷன் கொடுத்துமே அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்டி நடந்துருக்கும்ல, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ட்ரக் ஒர்க் ஆகலன்றமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து காட்டும். அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர வெறுப்போடு அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்மளோட ஷேடோ ஆர்மியை போக சொல்லும் போது நம்ம ஷேடோ ஆர்மி போய் அங்கே இருக்க ஹேண்ட் சோல்ஜர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. லிட்டரலாக ஒரு ஒர்த்தான ஃபைட் சீனே நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹேண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நவுற ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னு பார்த்தா தலைவன் பீர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள வந்துடுவான். அவன் உள்ளே வரும்போது அவனோட பிளட் லிஸ்ட்டை பார்த்து லிட்டரலாக பேக்கியூன் ஹூலேருந்து சாய் ஜாயின்லேருந்து எல்லாருக்கும் அள்ளு கிடைக்கணும். ஜின்னுவை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக நிற்பானே தவிர இது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிற காற்றுக்கு அவனுக்கு தலை முடியலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பறக்கும். ஸோ அவனுங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக பீரு எல்லார்கிட்டையும் கேட்குற மாதிரி, அதாவது இதில் ஒரு காமெடி சீன் சொல்லணும். கரெக்டாக கோட்டோ ரியோஜிட்ட போயிட்டு நீ தான் ஹியூமன்ஸோட கிங்கான்னு கேட்கும்போது ஆமாண்ணா ஒரே ஷாட்டில் முடிச்சு விட்ருவான் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே கேட்கும் போது ஒரு பூச்சினால் பேச முடியுமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சர்க்காசம் பண்ணுறான். ஸோ சர்க்காசம் பண்ணுறதுனால அவன் வந்து வெறுப்பாயிட்டு ஒரு ஹியூமன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்க வருவான். பட் ஆனால் நம்ம ஹீரோவோட ஃபேஸில் ஒரு பஞ்ச் வைப்பான். பட் நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, அவன் டாச் பண்ணி நிற்பான். அப்படி நின்று இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் ஜின்னு வந்து பஞ்ச் வாங்கிட்டான், எப்படி அவன் தப்பிப்பான்றவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருவான். செம்மடி, அதாவது கொசு அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து பீரோவை போட்டு பொழந்துட்டு இருப்பான். லிட்டரலாக அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டானுங்க. ஸோ லிட்டரலாக சொல்கிறேன், அனிமேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டூடியோ வந்து பக்காவாக பண்ணிடுவாங்க. இந்த ஒரு எஃபோர்ட் வந்து இவனுக்கு எல்லா மானோட அடாப்டேஷன் கொடுத்தானுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நான் வந்து பிகினிங் ஆஃப்டர் எண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட அடாப்டேஷன் மட்டும் பக்காவாக இருந்துச்சுன்னா பார்க்கும் போதே எனக்கு பக்காவாக இருக்க மாதிரி தெரில. பட் ஆனால் வரும்போது பக்காவாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், சீரியஸாக எல்லாருமே சர்பாஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அனிமேஸ்லாம் வந்து சர்பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு கிரேட்டஸ்டான ஒரு ஸ்டோரி தான் பிகினிங் ஆஃப்டர் எண்டுமே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சோலோ லெவலிங்னே வந்து அனிமேஷன் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்
பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளோட பீரோ என்ன பண்ணுறான்னா, இவங்கிட்ட நம்ம இந்த மாதிரி காம்பேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். இன்செக்டோட டாக்ஸின்ன்றதுனால ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவுமே அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேஸில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி ஸ்ப்ரெட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னுவோட கதை முடிஞ்சுட்டுமா சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது பீருவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக அடிக்க வரான். அப்படி வரும்போது அவ்வளோதான், ஒரே பஞ்சு பீருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான். பீரு தூரத்தில் போய் விடுவான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சு கொடுக்கும்போது இவனால் எப்படி மூவ் பண்ண முடியுதுன்றமா சொல்லிட்டு இவனால் நம்பவே முடியல. ஸோ இவனுக்கு எப்படி தான் அதெல்லாம் முடியுதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு வந்து புரிஞ்சிச்சு இந்த இடத்துல நம்ம ஃபிசிக்கல் காம்பேட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேஜிக்கெலாம் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பீரு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கேல்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கேல்ஸ் தான் வந்து டார்கெட் வைப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னால் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் அது. நீங்கள் வந்து டெஃபினட்டாக அந்த எபிசோட மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அப்படி ஒரு எபிசோட் அது. ஸோ நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பீரோவை அடித்து தாக்கிறோம். ஸோ அதோட அந்த இடத்துல மியூட்டிலேஷனுன்ற ஃபைனல் அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 2-3 ஸ்கில்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். மொனார்க்ஸ் அத்தாரிட்டி அண்ட் தென் நம்மளோட மியூட்டிலேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து இருக்கும், எனக்கு நேம் வந்து ஞாபகம். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு ஸ்கில் மியூட்டிலேஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பீருவை தனித்தனி பாட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடும். ஸோ பீரு வந்து டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பீருனால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ஹியூமனால் எப்படி இதை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவனாலே வந்து நம்ப முடியல. லிட்டரலாக அந்த ஃப்ரேமை பாருங்க ஜின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க 2 பேரோட ஆறா நிற்கும் போது, அதாவது ஜின்னு ஒரு பக்கம் பீரு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பக்கம் ரெட்டுன்னு ஒரு பக்கம் ப்ளூ. ஸோ பக்காவான ஆறா வந்து காமிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீருவை அவ்வளோதான். ஸோ ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா முடிச்சிடறான். பீருனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஹின்கிட்ட ஜின்னு வந்து போகிறோம். ஸோ போயிட்டு சாஹினை பார்த்தா சாஹின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான். அதாவது அவங்களோட ஆறா வந்து கம்மியாகிட்டே வருது. அதாவது அந்த வீக்னஸ் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த எலிக்ஸர் அந்த இது இருக்கும் இல்லையா, அதாவது அவங்க அம்மாவுக்கு ஸ்லம்பர் ஸ்லீப்லேருந்து எழுதுறதுக்காக கொடுப்பானே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து ட்ரை பண்ணோம். பட் வேலைக்கு ஆகாது. ஸோ அடுத்து நான் என்ன தான் பண்ணுறது, வேறு வழியே இல்லையான்றமா சொல்லிட்டு அவன் வெறியோட கத்திட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடு இதோட தாறுமாறாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பீரோ அவேக்கன் பண்ணிடுவான் இல்லையா. ஸோ அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான சீசனே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை இந்த எபிசோடுக்கு என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்த எபிசோடுக்கு நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.